இன்றைக்கு வந்து நான் ஹாட் சாஸ் செய்ய போகிறேன். ஸோ ஹாட் சாஸ் செய்யறதுக்கு நான் இதில் வந்து ஹெபனரோ பெப்பர் எடுத்திருக்கிறேன். 450 கிராம் ஹெபனரோ பெப்பர் இருக்குது. இதில் வந்து 50 கிராம் மல்லி இலை இருக்குது. இதில் வந்து 3 மீடியம் வெங்காயம் இருக்குது. எல்லாட்டிக்கு 220 கிராம் இருக்குது வெங்காயம். இதில் வந்து உள்ளிப்பல் எடுத்திருக்கிறேன். சரியா இதில் வந்து 150 கிராம் உள்ளிப்பல் இருக்குது. இதில் வந்து ஹலப்பீனோ பெப்பர்ஸ் இருக்குது. 100 கிராம் இருக்குது. ஆளும் ஸ்பைசியாக விருப்பம் இல்லாட்டி நீங்கள் வந்து இந்த சீட்ஸை வந்து ரிமூவ் பண்ணலாம். ரெண்டு கிரைண்டர் எடுத்து வச்சிருக்கிறேன். இதில் வந்து வெஜிடபிள் ஒயிட் வினிகர் இருக்குது. நான் டோட்டலி அவ்வளோத்தையும் அரைக்கிறதுக்கு வந்து 2 கப் எல்லாட்டிக்கு 500 மில்லிலீட்டர் வெஜிடபிள் ஒயிட் வினிகர் வந்து சேர்க்க போகிறேன். இப்போ நான் அடுத்து கிரைண்டரில் வந்து இந்த ஹெபனரோ பெப்பரில் வந்து கொஞ்சம் போடுங்க. இந்த இருக்குது இதில் கொஞ்சம் போட்டிருக்கிறேன். இதில் வந்து ஹலப்பீனோ பெப்பர்ஸ் இருக்குது. இப்போ இதுலேயும் கொஞ்சம் போடுங்க. இதில் வந்து கொஞ்சம் வெங்காயம் சேருங்க. இதில் வந்து கொஞ்சம் உள்ளி சேருங்க. இதில் கொஞ்சம் கொத்தமல்லி சேருங்க. இப்போ இதில் இருந்து கொஞ்சம் வினிகர் இதில் விடுவோம். ஒரு அரை கப்பு கொஞ்சம் கூட விட்டிங்கன்னா காணுமே, நான் மிச்சம் அரைக்கே இருக்குது. இந்த இதில் நான் அரை கப் வினிகர் விட்டுருக்கிறேன். விட்டுட்டு இதை மூடி போட்டு இதை நல்லா பட்டை அரைச்செடுக்கணும். இந்த இதை நான் நல்லா பட்டை அரைச்சிருக்கிறேன். இப்படி அரைச்சா பிறகு இந்த செப்பரேட்டான பவுலில் இதை இறக்கிடுங்க. இப்போ இருக்கிற மிச்சத்தையும் இதே மாதிரி அரைச்செடுப்போம். இந்த இதில் நான் போட்டிருக்கேன். இப்போ இருக்கிற எல்லாத்தையும் இதே மாதிரி பட்டை அரைச்செடுக்க போகிறேன். இந்த நான் இந்த எல்லா பெப்பர்ஸ், இந்த வெங்காயம், உள்ளி எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிருக்கேன். இவ்வளோத்தையும் அரைக்கிறதுக்கு நான் 2 கப் எல்லாத்துக்கு 500 மில்லிலீட்டர் வினிகர் பாவிச்சிருக்கிறேன். இதுக்கு வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பமான பெப்பர்ஸ் போடலாம். செரி பெப்பர்ஸ் இருக்குது, கோஸ் பெப்பர்ஸ் இருக்குது, நிறைய டிஃப்ரெண்டான பெப்பர்ஸ் இருக்குது. உங்களுக்கு விருப்பமான பெப்பர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் நல்ல சோப்பான பெப்பர்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா இது நல்ல சோப்பாக வரும். பட் இன்றைக்கு நான் வந்து கூட வந்து க்ரீன்ஸ் யூஸ் பண்ணோடய தான் இந்த கலரில் வந்திருக்கு. டேஸ்ட்டில் வித்தியாசம் இல்லை, ஆனால் அந்த கலர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. நீங்கள் காய்ச்ச போகிற சட்டி எடுத்து இந்த சட்டி வந்து ஈரமாக இருக்கக்கூடாது, எந்த விதமான தண்ணியும் இருக்கக்கூடாது. இப்போ இதை இதுக்குள்ள விடுங்க. இந்த இப்படி விட்டுருக்கேன். இப்போ இதை நாங்கள் காய்ச்சி எடுப்போம். இந்த ஹாட் சாஸை வந்து நான் அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ ஹீட்டை கொண்டு வந்து மீடியத்துலேருந்து கொஞ்சம் கூட்டி வச்சுருக்கேன். கூட்டி வச்சுட்டு ஒரு 45 நிமிஷம் இதை நாங்கள் காய்ச்சி எடுக்கணும். எந்த விதமான ஈரக்கரண்டி ஒன்றும் வச்சிடாதீங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் தான் வச்சு இப்போ தான் லைட்லியாக கொதிச்சு கொண்டு வருது. எண்ணெய் நல்லா காய்ச்சி எடுக்கணும். இப்போ ஒரு 10 நிமிஷமாக கொதிச்சு கொண்டு இருக்குது. இடக்கிட்ட அப்படி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இன்னொரு 30 நிமிஷம் இதை நல்லா காய்ச்சி எடுக்கணும். 15 நிமிஷமாக கொதிச்சு கொண்டு இருக்கு. இடக்கிட்ட மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ சரியா வந்து 30 நிமிஷமா இதை நான் காய்ச்சி கொண்டிருக்கிறேன். இன்னொரு 15 நிமிஷம் இதை காய்ச்சி எடுக்கணும். இப்போ நான் சரியா வந்து 45 நிமிஷம் காய்ச்சி இருக்கிறேன். இந்த நல்ல திக்கா வந்திருக்கு. இப்போ நான் வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இந்த உங்களுக்கே பார்க்க தெரியுது கொஞ்சம் சீட்ஸ்கள் வந்து மிதக்குது. இதை நான் இப்போ என்ன செய்ய போறேன்னு சொன்னால் இதை நல்லா ஆற வைக்க போறேன். இதில் வந்து இந்த கிரைண்டர் எடுத்து வச்சுக்கொண்டு இந்த நான் காய்ச்சி வச்ச இந்த ஹாட் சாஸ் வந்து நல்லா ஆறின பிறகு இதில் விட்டு நல்லா பட்டை அரைச்செடுப்பேன். கிரைண்டர் கூட ஈரமாக யூஸ் பண்ணிடாதீங்க, பழுதா போயிடும். இப்போ இதை மூடி போட்டு நல்லா பட்டை அரைச்செடுப்பேன். இந்த ஹாட் சாஸை போட்டு நல்லா பட்டை அரைச்சிருக்கிறேன். இப்போ இந்த செப்பரேட்டான பவுலில் இதை இறக்கிடுங்க. இருக்க மிச்ச ஹாட் சாஸையும் இதே மாதிரி அரைச்செடுக்க போகிறேன். இந்த இருக்கிற மிச்ச ஹாட் சாஸையும் நான் வந்து இப்படி அரைச்சிருக்கேன். இப்போ இதை இறக்கிடுங்க. இந்த ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த ஹாட் சாஸ் செய்து முடிஞ்சுது. இதை நீங்கள் வந்து ஸ்டெரிலைஸ் பண்ண பாட்டிலில் வந்து போட்டுட்டு வச்சிங்கன்னு சொன்னால் வெளியில் ஒரு 3 மாதம் தாராளமாக வச்சுருக்கலாம். ஃப்ரிட்ஜுக்கு வச்சிங்கன்னா 1 வருஷத்துக்கு மேலேயும் நீங்கள் இதை வச்சுருக்கலாம். இந்த இது செய்து முடிஞ்சுது.
ரோல்ஸோட, சிக்கனோட, பீஃப், போக், மற்ற வந்து கட்லட் எதோடையும் உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த ஹாட் சாஸ் வந்து தொட்டு சாப்பிடலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சரியான உரைப்பு. ஸோ கவனம். ஸோ இது செய்து முடிஞ்சது.